1000 இந்தியன் ருபீஸ்ல இருந்து எப்படி அதை 100K வரைக்கும் நாங்கள் க்ரோ பண்றேன் இந்த வீடியோல பார்க்க போறோம். அதுக்கு முதலாக நீங்க ஈரோ யூஎஸ்டி ஃபேரை செலக்ட் பண்ணி கொள்ளுங்க. இது எப்படி செய்யலாம்னு ஒரு எக்ஸாம்பிள் நாங்கள் இதுல பார்ப்போம். எஸ்எம்சி கான்செப்டை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் இந்த மாதிரி புல்டேக்கை கொடுத்து கொடுத்து போகும். நாங்க அதை மார்க்கெட்ல ஐடென்டிஃபை பண்ண வேணும். இந்த மாதிரி புல்டேக்கை கொடுத்து கொடுத்து போகிற நேரம் ஒரு டைம் மார்க்கெட் இன்டியூஸ்மெண்ட் கரெக்ட் பண்ணும். ஒன்ஸ் மார்க்கெட் இன்டியூஸ்மெண்ட் கரெக்ட் பண்ணது பிற்பாடு நாங்கள் என்ன செய்யணும், ஆர்டர் பிளாக் இந்த இடத்துல மார்க் பண்ண வேணும். ரெண்டு ஆர்டர் பிளாக் தான் இந்த இடத்துல நாங்கள் மார்க் பண்ண போறோம். அதுல முதலாவது ஆர்டர் பிளாக் எங்க வரும் சொல்லி சொன்னால், இன்டியூஸ்மெண்ட் எடுக்கிறதுக்கு பக்கத்துல இருக்கிற புல் பேக் இருக்குதானே அந்த இடத்துல இருக்கிற ஆர்டர் பிளாக்கை நாங்கள் சூஸ் பண்ணிக்கொள்ள வேணும். அதுக்கு பிறகு லோ, இந்த லோ பாயிண்ட் இருக்கிற ஆர்டர் பிளாக்கையும் நாங்கள் சூஸ் பண்ணிக்கொள்ள வேணும். இப்ப இந்த மாதிரி இன்டியூஸ்மெண்ட் கரெக்ட் பண்ணின பிறகு எங்களுக்கு 2 ஆர்டர் பிளாக் இதில் எடுக்கலாம். இந்த ஆர்டர் பிளாக்ல இருந்து நாங்க கன்ஃபர்மேஷன் பார்த்து இதுல ஒரு பை பிளேஸ் பண்ணுவோம், இதுல ஒரு பை ஆர்டர் பிளேஸ் பண்ணுவோம். அப்ப இந்த இடத்துல இருந்து ஏதாச்சும் ஒரு இடத்துல இருந்து மார்க்கெட் மேல போக வலிக்கிடும். அந்த நேரம் எங்களுக்கு ரொம்ப தூரத்துக்கு மார்க்கெட்டை ஹோல்ட் பண்ணி ப்ராஃபிட்டை மேக் பண்ணி கொண்டு போகலாம். ரைட், இதை எப்படி செய்யறது லைவ் மார்க்கெட்ல வாங்க பார்ப்போம். மார்க்கெட்ல எந்த இடத்துல இதை நாங்க ஸ்டார்ட் பண்ணலாம் என்று சொல்லி சொன்னால், இப்ப இந்த மாதிரி மேல இருந்து மார்க்கெட் கீழே விழுந்திருக்கும். ரொம்ப தூரம் மார்க்கெட் டவுன் ரேட்டுக்கு வந்துருக்கும். அந்த மாதிரி டவுன் ரேட்டுக்கு வந்த மார்க்கெட் ஒரு டைம் இன்டியூஸ்மெண்ட் கரெக்ட் பண்ணி அப் ட்ரெண்டுக்கு சேஞ்ச் ஆகும். அந்த மாதிரி இன்டியூஸ்மெண்ட் கரெக்ட் பண்ணி அப் ட்ரெண்டுக்கு சேஞ்ச் ஆகிறத நாங்க மார்க் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறமா அதுல இருக்கிற ஆர்டர் பிளாக்கை நாங்க மார்க் பண்ணுவோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்க்க போறோம்னு சொல்லிச்சுனால், இந்த இடத்துல மார்க்கெட் இன்டியூஸ்மெண்ட் கரெக்ட் பண்ணுது. நாங்க என்ன செய்ய போறோம், இந்த மாதிரி ஆர்டர் பிளாக்கை இதுல மார்க் பண்ண போறோம். மார்க் பண்ணிட்டு ஒன்ஸ் மார்க்கெட் இந்த ஆர்டர் பிளாக்கை ட்ரிகர் பண்ணின உடனே நாங்க என்ட்ரி ஆகலாம். அப்படி இல்லை என்று சொல்லி சொன்னா கன்ஃபர்மேஷன் பார்த்தும் என்ட்ரி ஆகலாம். அது உங்களோட சாய்ஸ் தான். கன்ஃபர்மேஷன் பார்த்து என்ட்ரி ஆகிறது எப்பவுமே சேஃபான ஒரு ட்ரேடிங்கா இருக்கும். ரைட், இப்ப நாங்க எங்க டிபி செட் பண்ணலாம் என்று சொல்லி சொன்னால், மார்க்கெட் எந்த இடத்துல இருந்து கீழே விழுந்துச்சோ அது வரைக்கும் நாங்க டிபியை செட் பண்ணி விடலாம். இது வரைக்கும் நீங்க டிபியை செட் பண்ணி விட்டுருந்தா எந்த அளவுக்கு உங்களுக்கு ப்ராஃபிட் வந்திருக்கும் என்று நீங்க பார்த்துக்கொள்ளுங்க. இந்த இவ்வளவு பெரிய ஒரு ப்ராஃபிட்டை நீங்க புக் பண்றது செய்ய வேண்டிய ஒரு வேலை என்னன்னு சொல்லி சொன்னால், மார்க்கெட் டவுன் ட்ரெண்ட் சேஞ்ச் ஆகி மறுபடியும் அப் ட்ரெண்ட் சேஞ்ச் ஆகும் வரைக்கும் வெயிட் பண்ண வேணும். அப்படி அப் ட்ரெண்ட் சேஞ்ச் ஆனது பிற்பாடு ஆர்டர் பிளாக்கை மார்க் பண்ணி இந்த இடத்துல நீங்க என்ட்ரி பிளேஸ் பண்ணி விட்டீங்கனாலும் சரி, இந்த அளவு பெரிய அளவுக்கு நல்ல ப்ராஃபிட்டை புக் பண்ணி கொள்ளலாம். இப்ப லைவ் மார்க்கெட் கரண்ட் மார்க்கெட்ல நாங்க என்ன செய்யலாம் என்று சொல்லி சொன்னால், மார்க்கெட் இப்ப டவுன் ட்ரெண்ட்ல இருக்கு என்ன. இப்படி இருக்க மார்க்கெட் என்ன செய்ய போதும், ஒரு டைம் அப்டென்ட்டுக்கு ஏத்த மாதிரி மாறி இன்டியூஸ்மெண்ட் கரெக்ட் பண்ணும். இப்போ இந்த மாதிரி இன்டியூஸ்மெண்ட் கரெக்ட் பண்ணின பிற்பாடு நீங்க என்ன செய்ய போறீங்க, அதுக்குள்ள இருக்கிற ஆர்டர் பிளாக்கை மார்க் பண்ணி இந்த இடத்துல என்ட்ரியை பிளேஸ் பண்ண போறீங்க. பிளேஸ் பண்ணிட்டு நீங்க என்ன செய்யலாம், இந்த ஹை வரைக்கும் டிபியை ஹோல்ட் பண்ணலாம். அப்போ உங்களுக்கு பெரிய அளவுக்கு டிபி இந்த இடத்துல புக் பண்ணி கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இப்ப இருக்க மார்க்கெட் இந்த இடத்துல இருந்து கொண்டு இப்படி அப்ரேட் மாறுமா என்று சொல்லி கேட்டால் அது எங்களுக்கு சூறா சொல்லிடாது. மார்க்கெட் இப்ப டவுன் ட்ரெண்ட் தானே, அது என்ன செய்ய போதும், மறுபடியும் புல் பேக் கொடுத்து கொடுத்து கீழே வரலாம். அப்படி புல் பேக் கொடுத்து கொடுத்து கீழே வர்றது ஒரு டைம் என்ன செய்ய மாட்டால் மாறி அப் ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி இன்டியூஸ்மெண்ட் கலெக்ட் பண்ணும். அப்படி கலெக்ட் பண்ணும் போது நீங்க என்ன செய்ய போறீங்க, அதுக்குள்ள ஆர்டர் பிளாக் மார்க் பண்ணிட்டு என்ட்ரி பிளேஸ் பண்ணீங்கன்னா சரி. 2 ஆர்டர் பிளாக் நாங்க எடுக்க போறோம். ஒன்று இந்த இடத்துல இருக்கிற இன்டியூஸ்மெண்ட் பக்கத்துல வர ஆர்டர் பிளாக், அடுத்தது லோ கிட்ட வர ஒரு ஆர்டர் பிளாக். இப்ப இந்த 2 ஆர்டர் பிளாக் இருந்து எதுல இருந்து போகும்னு எங்களுக்கு சுவரா சொல்றதுக்கு இயலாது. எந்த இடத்துல கன்ஃபர்மேஷன் கிடைக்குதோ அதில் நாங்க எடுத்துக்கொள்ளலாம். உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் பாக்குறது தெரியாது அப்படின்னு சொல்லி சொன்னால், ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டை ஃபாலோ பண்ணி இந்த இடத்துல ஒரு லிமிட் ஆர்டர் செட் பண்ணி விடுங்க. அதே மாதிரி இந்த ஆர்டர் பிளாக்ல ஒரு என்ட்ரியை பிளேஸ் பண்ணி விடுங்க. இதுல இருந்து ஏதாச்சும் ஒரு இடத்துல இருந்து மார்க்கெட் மேல போக ஓடிக்கிடும் போது உங்களுக்கு மேல இருக்கிற ஹை பாயிண்ட் வரைக்கும், ஹை பாயிண்ட் இது இல்லை, இங்க வரைக்கும் டிபியை புக் பண்ணி கொள்ளலாம்.